ஹாய். இன்னைக்கு நம்ம நெகட்டிவா ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா கூட, அந்த நேரத்துல என்னோட மேனிஃபெஸ்டேஷன் தடையா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? இந்த யூனிவர்ஸ் இவ்ளோ நாள் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாசிட்டிவா. ஏதா ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப நெகட்டிவ் ஆகுறேன் அப்படிங்கும் பொழுது, எனக்கு லேட் பண்ணலாமா? அப்போ என்னோட ஒரிஜினலான எமோஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? அத நான் எப்படி ஹேண்டில் பண்றது? என்னால பொய்யா பிரிட்டெண்ட் பண்ண முடியல. இத எப்படி நான் எடுத்துக்கிறது? அப்படின்லாம் யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஈர்ப்பு விதிய ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மத்தவங்களா இருக்கும் பொழுது மத்தவங்க இருக்காங்க இல்லையா? ஈர்ப்பு விதி தெரியாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க அஸ் யூசுவல் வாழ்வாங்க. ஆனா ஈர்ப்பு விதி தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம வேற மாதிரி திங்க் பண்றோம். நம்மளோட ஆசைக்கு ஆப்போசிட்டா நமக்கு திங்க் பண்ண வைக்குது இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சும், ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம். அதாவது நெகட்டிவாவும் திங்க் பண்ண முடியாது. ஆனா நெகட்டிவா திங்க் பண்றத தவிர நமக்கு வேற வழியும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கயாட்டிக் சிச்சுவேஷன்ஸ் நெறைய இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி நேரத்துல எப்படி எப்படி இருக்கலாம் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே காமனா இருக்கு. சரிங்களா? நம்ம மனச எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ ரொம்ப ஆக்கப்பூர்வமா, அந்த அளவுக்கு நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு எல்லாருமே இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி பழகுறாங்க. அதாவது இந்த மாச கடைசிக்குள்ள எனக்கு மாசம் 2ஆம் தேதி ஏதோ இஎம்ஐ பாஸ் பண்ற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வெஸ்டர்ன் வீடியோஸ் அந்த இங்கிலீஷ் வீடியோல எல்லாம் மேக்சிமம் அவங்க டைமே ஃபிக்ஸ் பண்ண சொல்லி தான் நிறைய வீடியோஸே போடுவாங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி டைம் எல்லாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்க பாட்டுக்கு உங்களோட ஒர்க் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஸ்டின் வரக்கூடாது. எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சீக்கிரமா வேணும். இன்னொன்னு நீ எந்த அளவுக்கு வேகமா பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கு சீக்கிரம் யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னுட்டு நம்ம ஆளுங்க இடையில இடையில சில வார்த்தைகளை உள்ள விட்டுறாங்களா? அதனால பாத்தீங்கன்னா நம்ம அந்த மேனிஃபெஸ்ட் பண்றவங்க ஐயோ இன்னும் என்ன இவ்வளவு லேட் ஆயிட்டு இருக்கு, நம்ம எவ்வளவு வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை மாசமா நம்ம மெத்தட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒண்ணுமே காணுமே அப்படின்னுட்டு பண்ண மொத்தத்துக்கும் சேர்த்தி நெகட்டிவா நீங்களே ஆயிடுவீங்க. சரிங்களா? இப்ப யூனிவர்ஸ் அப்படிங்கறது ஒரு மனுஷன் கிடையாது. சரிங்களா? அவங்க திடீர்னு அது அப்படியே இப்படி போயிட்டே இருப்பாங்க. அதாவது இப்ப பிளானட்ஸ் சுத்திட்டு வர மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளானட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது, அப்ப உங்களை பாக்குறாங்க நீங்க என்ன மாதிரி எமோஷன்ல இருக்கீங்கன்னு. ஒரு புரிதலுக்கு தான் நான் சொல்றேன் இதை. அப்ப நீங்க எனக்கு ஒரு கார் வேணும், இந்த கலர்ல வேணும், இந்த மாடல் வேணும் அப்படின்ட்டு சூப்பரா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களை பாத்துக்கல. அடுத்தடுத்த ஆள் அப்படியே பார்த்துட்டு இப்படி அடுத்த ரவுண்டு வருவாங்க. அப்பயும் நீங்க சூப்பரா அப்படியே செம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருக்கீங்க. 3வது ரவுண்டு 4வது ரவுண்டுன்னு வருவாங்க. ஒரு 5வது ரவுண்ட்ல என்னடா இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒண்ணும் வரலையே அப்படிங்கும் பொழுதும் உங்களை பார்ப்பாங்க. திரும்ப அடுத்தடுத்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆகுறதையும் பார்ப்பாங்க. திரும்ப நீங்க இல்ல இல்ல நம்ம மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டா பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க இல்லையா? சோ இதுதான் நம்மளோட கிராஃப். சரிங்களா? இப்படி போகும் இப்படி போகும் இப்படி 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 போயிட்டே இருக்கும். இப்போ அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கறது எங்க கன்ஃபியூஷன் ஆகும்னா, யூனிவர்ஸ்ங்கிறது அப்கோர்ஸ் நம்மளோட மனம், ஆழ்மனம். அந்த ஆழ்மனம் என்ன இவன் திடீர்னு பாசிட்டிவா நினைக்கிறான், திடீர்னு நெகட்டிவா நினைக்கிறான், இப்ப நம்ம என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி அது கன்ஃபியூஷன்ல இருக்கிறனாலதான் நமக்கு லேட் ஆகுது. ஆனாப்பா பிராக்டிக்கலா எனக்கு அப்படி ஒரு இதுலயே இருக்க முடியலையே, நான் என்ன பண்றதுன்னு கேட்டா எல்லாருக்குமே அந்த ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? இப்ப ஒரு 20 நாள் கண்டினியூவா ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஒரு சலிப்பு வருது. நான் பாட்டுக்கு எல்லாமே கரெக்டா தான் பண்றேன், எங்கேயோ எனக்கு ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்னுட்டு உங்களுக்கு ஏன் இப்போ ஒரு விஷயம் என்னை பத்தியே சொல்லணும்னா, நான் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப என் மைண்டுக்குள்ள எனக்கு எவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸ் வரும் நீங்க யோசிச்சு பாருங்க. அது அப்படியே எல்லாம் ரெடி ஆகி பக்கத்துல வர மாதிரி இருக்கும். ஆனா அது அப்படியே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் நினைச்சதை விட அதுக்கு கம்மியா நடக்கும். எப்பவுமே நான் நினைச்சதுக்கு ஜாஸ்தி நடக்கிறது கிடையாது. இப்ப இதெல்லாம் நீங்க உங்களுக்கே இப்படி நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு எப்படி நடக்கும்னா இதுல நீங்க நானு அப்படி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு டென்ஷனா இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை கூட நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதான் நம்மளோட அந்த அந்த பேலன்சிங்கே நமக்கு அங்கதான் இருக்கு. அந்த விட்டுறக்கூடாது நம்ம மேனிஃபெஸ்டேஷன். சரிங்களா? நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப ஒரு விஷயத்த நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். இடையில உங்களுக்கு அது கொஞ்சம் சரி வரல, ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அதை அப்படியே நீங்க விட்டுருங்க. சரிங்களா? ஏன் நீங்க இப்படி இவ்வளவு தூரம் பாசிட்டிவா போயிட்டு ஏன் திரும்ப கீழே வரீங்க நெகட்டிவா? தெரிஞ்சிருச்சு. நமக்கு தான் அவேர்னஸ் வந்திருக்குமே. இவ்வளவு வருஷத்துல பாத்தீங்கன்னா எப்ப நம்ம நெகட்டிவா இருக்கும், எப்ப நம்ம பாசிட்டிவா இருக்கும் அப்படின்ட்டு நம்மள அறிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கே அவேர்னஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ
ஒரு 1 வீக் ஆர் 3 டேஸ் இல்ல 2 டேஸ், மினிமம் 2 டேஸ் நீங்க வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுமே பண்ண வேண்டாம். சரிங்களா? அப்படியே நீங்க விட்டுட்டு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க. மேனிஃபெஸ்டேஷனே பண்ணாம ரிலாக்ஸ் ஆகுங்க. அந்த 2 டேஸ்ல உங்களோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்லாம் நீங்க நோட் பண்ணுங்க. அந்த மாதிரி டைம்ல வேணா இந்த விசுவலைசேஷன் பண்ணி பாக்குறது, உங்களோட எண்ணங்களை வந்து நீங்க கண்ணுல பாக்குறது, இதுக்கு முன்னாடி அது சார்ந்து எப்படி எல்லாம் பாசிட்டிவா இருந்திருப்பீங்களோ அதெல்லாம் சும்மா நினைச்சு பாருங்க. அதாவது விடுறதுனா கட் பண்றதுனா ரொம்ப அப்படியே அப்ரப்டா கட் பண்றதுன்னு கிடையாது. ரெகுலாரிட்டி என்னன்னு அந்த நேரத்துக்கு நீங்க அதை அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு நான் இதெல்லாம் தான் பண்றேன்னு வச்சிருப்பீங்க, ஒரு 4 விஷயம் 3 விஷயம். அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுவும் அது கூட உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷனோட சாயல் அங்கங்க வந்துட்டு போகணும். அந்த மாதிரி பார்த்துட்டு திரும்ப ஓகே இப்ப நான் ரெடிப்பா அப்படின்னு எப்ப அகைன் உங்களுக்கு தோணுதோ அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இன்னொன்னு நம்மளோட கர்மாவும் இதுல இருக்கு. சரிங்களா? நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னா எதை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கே நம்ம கர்மா இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, எப்படி புரிய வைக்கலாம்னா, இப்போ எனக்கு வந்து என் வாழ்க்கையில வந்து நான் ஒரு காரை வாங்கவே மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன். என்னோட ஒரு ஜாதகம் கட்டம் அப்படின்னு அப்படியெல்லாம் வேண்டாம். என்னோட இந்த பர்த்ல சொந்தமா என் பேர்ல ஒரு கார் வாங்க கூடாது அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். எனக்கு கார் வேணுங்கிற ஆசை இருக்கலாம். ஆனா என் பேர்ல நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அது என்னோட ஓன் காரா இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்கு வராது. சரிங்களா? காரை நான் வாங்குவேன், ஓட்டுவேன், என் பையன் பேர்ல கார் வாங்குவேன், இல்லை என் ஹஸ்பண்ட் பேர்ல வாங்குவேன், என் அம்மா அப்பா அப்படின்ட்டு மத்தவங்க பேர்ல காரை வாங்கிட்டு நான் ஓட்டுவேனே தவிர அந்த என்னோட பேர்ல என் பேர் இப்ப பிரியா இவங்கதான் ஓனர் அப்படின்ற நேம்ல தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த தாட்டே எனக்கு என் கர்மா கொடுக்காது. புரியுதுங்களா? ஏன் நம்ம அது அந்த அளவுக்கு கர்மா வீக்கா இருக்குன்னு ஐ மீன் எப்படி சொல்றது, நம்ம அந்த அளவுக்கு வீக்கா இருக்கோம், கர்மா நம்மளை விட டாமினண்டா இருக்கு அப்படின்னா அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. சோ ஒரு எண்ணம் வருதுங்கும் பொழுது நீங்க யோசிக்கணும், இந்த எண்ணம் வர்றதுக்கு என்ன ரீசன், இது மாத்தி வேற மாதிரி நான் யோசிச்சா என்ன ஆகும், அந்த சாரி வேற மாதிரி யோசிச்சு அதை நான் ஆக்ஷன்ல கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும் இப்படின்னுட்டு நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப விடாப்படியா நீங்க இருக்க இருக்க மட்டும்தான் உங்களோட ஆசையை வந்து கண்டிப்பா நிறைவேறும். அது எனக்கு நடக்கவே இல்லை போங்கடா அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், இவ்வளவு நாள் பண்ணின மேனிஃபெஸ்டேஷனுக்கு நடக்கும். அது வந்து அறகுறையா அங்க இங்கன்னு எப்படியாவது நடக்கும். ஆனா இதுதான் தீவிரம் இருக்கணும், அந்த மெனக்கெடல் இருக்கணும். இது எனக்கு வேணும், பர்டிகுலரா நமக்கு கேட்க தெரியணும், எனக்கு இதேதான் வேணும், இப்படியேதான் வேணும், அதுக்கு நான் என்ன வேணா பண்ண ரெடியா நான் இருக்கேன், நீ பண்றத பண்ணு நானும் பண்றத பண்றேன்ட்டு அப்படியே எப்படி சொல்றது ஒத்தை கொத்த நிக்கிற மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட வந்து அடம் புடிச்சு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா யூனிவர்ஸ்க்கு நோ ஆப்ஷன். இவன் இவ்வளவு கரெக்டா இருக்கான்ல நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த கொடுக்குற டேட்டோ இல்ல அந்த இயர்ஸ் டைம் மந்த்ஸ் எப்படி வேணா உங்களுக்கு இழுக்கலாம். ஆனா நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் நினைச்ச நேரத்துல எனக்கு கிடைக்கணும்ல, நான் என்னைக்கோ நினைச்சேன் எனக்கு அப்ப கிடைக்கல அது இப்ப கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சில்லித்தனமாலாம் பேசாம நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் நோட்ல நீங்க போய் உங்களோட மனசுல போய் எழுதி வச்சாதான் உங்களோட அடுத்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு இது ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது ஒரு உந்துதலா இருக்கும். நம்ம அதே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோமா, இது என்ன சாதாரணமான விஷயம் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம மேல நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் வரும். சோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குள்ள வர்றதுக்கு நீங்க எப்படி எல்லாம் உங்க மைண்ட வச்சுக்கணும் அப்படின்னுட்டு நம்ம சேனல்ல வீடியோஸும் இருக்கு. சோர்வா விட்டுறாதீங்க.